கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவ வார்த்தையை கேள், பேசு, அதன்படி நட. மறுபடியும் சொல்லவா? தேவ வார்த்தையை முதலாவது கேள், இரண்டாவது பேசு, மூணாவது அதன்படி நட. இந்த தலைப்பில் தான் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். உபாகம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வேகமாக எடுத்துக் கொள்வோம். உபாகம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். எப்படி போட்டிருக்கு? உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். தமிழ் பைபிள்ல நிறைய பிழை இருக்கு. ஜாதி என்ற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, தமிழ்ல வரவே கூடாது. இன்னும் நிறைய பிழைகள்லாம் இருக்கு. அதுதான் இன்னும் தெளிவான வேத புஸ்தகங்கள்லாம் அதை வாங்கி வாசித்து நம்ம என்ன செய்ய வேண்டும், தெளிவடைய வேண்டும். தெளிவடைய வைக்கிற ஒத்த வாக்கிய வேதாகம புஸ்தகங்கள், தெளிவான ஒத்த வாக்கிய வேதாகம புஸ்தகங்கள் அநேகம் இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடித்து போய் பணம் கொடுத்து வாங்கி என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். கவனிங்க, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். யாருடைய சத்தத்திற்கு? ஆமா, கர்த்தருடைய சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்கணும்? உண்மையா. அப்ப அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் என்ன பண்றாரா? கண்ணோக்கி என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அவர் கவனிக்கிறார், அவர்களை பார்க்கிறார், அவர்களை கவனிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப நல்லா கவனிங்க, 2 கூட்டம் இருக்கிறாங்க. எத்தனை கூட்டம் இருக்கிறாங்க? ஆமா, இங்க நம்ம சபையில சொல்லல, பொதுவா சொல்றேன். 2 கூட்டம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமா செவி சாய்க்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம அந்த நேரத்துல கூட பிசாசுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது, செவி சாய்க்கிற கூட்டமா இருக்குது. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை குறிச்சு தெரியும். பாருங்க, நீங்க உபாகம் 28 2வது வசனத்திலிருந்து 14 வரை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்றால், நீங்கள் என் வார்த்தைக்கு எப்படி செவி சாய்க்கணும்? உண்மையா செவி சாய்க்கணும். அது உண்மையா செவி சாய்க்கணும். அப்படின்றத கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப ஏனோ தானோன்னு என்ன செய்யலாம்? இப்படி ஒரு 10-10:15 வரை பாஸ்டர் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு. வேற வழி இல்லை, என்ன பண்ணுவோம்? வேற வழி இல்லாம என்ன பண்ணுவோம்? கேட்போம். அப்படின்னா கீழே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமா என்ன செய்யாது, மாறும். எப்போதுமே உங்க மனம் போன போக்கில என்ன செய்யக்கூடாது, போக கூட. உங்க மனதை உங்க இருதயத்தின் கட்டுப்பாட்டுல என்ன செய்யணும், கொண்டு வரணும். உங்க இருதயம் எப்படி ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்குதோ
அதே பாருங்க, உங்க மனதுக்கு பயிற்சி கொடுத்து உங்க மனதையும் ஆண்டவர் மேல, ஆண்டோடைய வார்த்தையின் மேல வாஞ்சையுள்ள ஆத்மாவா என்ன செய்யணும்? மாத்தணும். கவனிங்க. அப்போ மனதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்க இருதயம் உங்க மனதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், என் மனதே நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏனோ தானோன்னு இல்ல, உண்மையா என்ன செய்யணும்? நீ கீழ்ப்படிய. அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதங்கள் உனக்கு சொந்தமா என்ன செய்யும்? மாறும். நீங்க பாருங்க, வேத புஸ்தகத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்க எப்படி அவர்கள் செல்வ சீமான்களாய் ஆனார்கள். ஆரம்பத்திலே செல்வ சீமான்களாய் இருந்தாங்க அப்படி பைபிள் என்ன செய்யல, சொல்லப்படவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா என்ன செய்தார்கள்? செவி சாய்த்தார்கள். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ இப்ப இருக்கிற தேசத்தை விட்டு எழுந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய். நல்ல விளங்கிக்கோங்க, எந்த தேசத்துக்கு போகணும்னு கர்த்தர் அப்ப என்ன செய்யல, சொல்லல. அப்ப போகும்போதுதான் இனிமேல் என்ன செய்ய போறாரு, சொல்ல போறாரு. உங்களை யாரையாவது வந்து நீங்க எந்திரிச்சு அப்படி போங்க அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பீங்க? என்ன ஆண்டவரே போங்கன்னு சொல்றீங்க, ஆனா எங்க போகணும்னு நீங்க என்ன செய்யல, சொல்ல. மூல அறிவு. நம்ம ரொம்ப நேரம் இதுலதான் நடக்கிறோம், மூல அறிவுல தான் நடக்கிறோம். எங்கன்னு சொல்லுங்க, நான் போறேன். ஆனா ஆபிரகாம் அப்படி கேட்கல, போ சொன்னாரு. எங்க போகணும்னு சொல்லி உடனே சொல்லல. போன்னு சொன்ன என்ன பண்ணிட்டான்? போக ஆரம்பிச்சான். இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி செவி சாய்க்கிறது. எத்தனை அமைஞ்சல போறீங்க? கர்த்தர் போ சொல்லிட்டாரு, உடனே கிளம்பி போவோம். எங்க போகணும்ன்றத போக போக கர்த்தர் என்ன செய்வா, சொல்லுவார். ஒரு அமைஞ்சலுங்களேன், எங்க போகணும், எங்க போகணும். இப்ப மோசேயிட்ட கர்த்தர் சொல்றாரு, வனாந்தர மார்க்கமா ஜனங்களை என்ன செய், நடத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. வனாந்தரமா, வழி தெரியாத இடமே. இந்த ஜனங்களுக்கு ஆகாரத்துக்கு என்ன பண்ண, இந்த ஜனங்களுக்கு தண்ணீருக்கு என்ன பண்ண, அதையெல்லாம் யோசிக்கல. வனாந்தர மார்க்கமா இந்த ஜனங்களை நடத்த சொல்றாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் காதால கேட்டுட்டேன், இந்த ஜனங்களை என்ன செய்ய போறேன், வனாந்தரத்துல நடத்த போறேன். ஆபிரகாம் சொல்றான், கர்த்தர் போ சொல்லிட்டாரு, என் காதால நான் கேட்டுட்டேன், நான் என்ன செய்ய போறேன், என் மனைவி வேலையாட்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு என்ன செய்ய போறேன், போறேன். எதுவுமே அமைஞ்சல போறீங்க. அதான் உண்மையாய் செவிசாய். உண்மையாய், விருப்பம் இல்லாம மேலோட்டமா அப்படி இல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா, அவருடைய வசனத்துக்கு நேரா, உங்களுக்கு நேரா வர்ற அந்த வார்த்தைக்கு நேரா, வசனத்துக்கு நேரா. ஆமா, உண்மையா நீங்க செவி சாய்க்கணும். எந்த செவிய சாய்க்கணும்? சரீர செவி அல்ல, இருதய செவியை என்ன பண்ணணும், சாய்க்கணும். என்ன செவிய சாய்க்கணும்? இருதய செவிய சாய்க்கணும். இன்னைக்கு பாருங்க, வார்த்தையை கேட்டு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பேருக்கு விருப்பம் இல்லை. அதுல நேரம் எடுத்து அதுல பிரயாசப்பட்டு அப்படிலாம் விருப்பம் இல்லை. ஆமா, 6 நாளும் பாருங்க எல்லா காரியத்திலையும் ஈடுபட்டுட்டு அமைதியா இருந்துட்டு கர்த்தருக்கு பிரியமா வார்த்தையில ஈடுபடாம எல்லாம் அப்படியே இருந்துட்டு பாருங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும். அதுக்காக நம்ம இப்ப யாரை தேடி போவோம்? தீர்க்கதரிசியை என்ன பண்ணுவோம்? தேடி போவோம். அவர் பார்த்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லட்டும். ஆமா, கவனிக்கிறீங்களா? ஆமா, ரொம்ப பேர் அப்படி இருக்கிறாங்க. அமர்ந்திருந்து தேவன் யார் என்று அறிவதற்கு விருப்பம் இல்லை. உடனே யாரை தேடி போயிடுறது? இருக்கிறதே இருக்கிறாரு. யாரு? தீர்க்கதரிசி. அடுத்த மாசம் கொஞ்சம் இதை பற்றி பேச போறேன். இருக்கிறதுல இருக்கிறார். யார் இருக்கிறா? தீர்க்கதரிசி இருக்கிறார். உடனே அவர் சொல்றார், ரொம்ப பேர் என்ன பார்க்க வர்றாங்க,
அதில் நினைச்ச நேரம் நீங்கள் என்னை பார்க்க வர முடியாது. வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன வாங்கிட்டு வரணும்? அட சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன வாங்கிட்டு வரணும்? அப்பாயின்மெண்ட் வரணும். பெரிய தீர்க்கதரிசி போல. என்ன தீர்க்கதரிசி? ஆமா, இந்த காலியான தகர டப்பாலாம் யாரை தேடி போகும்? சொல்லுங்க. காலியான தகர டப்பாலாம் யாரை தேடி போகும்? தீர்க்கதரிசி போகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி சாக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், பெரிய தீர்க்கதரிசி யார்? ஆண்டவராகிய இயேசு. அவர் எனக்கு வெளியே இல்ல, அவர் எங்க இருக்க? எனக்கு உள்ள. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய தீர்க்கதரிசி. சொல்லுங்க, பெரிய தீர்க்கதரிசி இயேசு. அவர் எனக்கு வெளியே இல்லை, அவர் எனக்கு உள்ளே இருக்கிறார். அவர் எனக்கு உள்ளே இருந்து வரப்போகிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் எனக்குள்ளே இருந்து ரகசியங்களையும் ஆழங்களையும் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை கொண்டு போய் எங்க போட்டாங்க? சொல்லுங்க, எங்க போட்டாங்க? சிறைச்சாலை. யோசேப்புடைய வளர்ச்சியை கொஞ்சம் நிதானிங்க. இயேசுநாதன் நினைச்சிருந்தா இந்த சிறைச்சாலைக்கு வராம அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? தடுத்து இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கலாம், பேசலாம். அதுல ஒரு நியாயமும் என்ன பண்ணும்? இருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, தன் சகோதரர்கள் அவனை விற்று போட்டதுனால அவன் எந்த கவலையும் படல. இப்ப அவனுடைய எஜமானுடைய மனைவி அவன் மேல குற்றம் சாட்டும் பொழுது அவன் எந்த கவலையும் படல. அந்த குற்றச்சாட்டுக்காக அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டதுனாலையும் அவன் எந்த கவலையும் படல. யோசேப்புக்கு ஒண்ணு தெரியும், நான் உண்மையா யாருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறேன்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறேன். அதனால என் வாழ்க்கையில அவர் ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், அது சீக்கிரமா ஒரு பெரிய உயர்வா என்ன செய்யும்? வெளிப்படும். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? சிறைச்சாலையில இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், முறுமுறுக்கல. உண்மையா அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறான்? அவன் செவி சாய்த்து கொண்டே வருகிறான். என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை என்ன செய்ய போகிறார். அதனால எந்த காலகட்டத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும் நான் ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா என்ன சாய்க்க வேண்டும்? செவி சாய்க்க. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? நெருக்கடி வரும் பொழுது சொல்லுங்க, நெருக்கடி வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, குழப்பம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, தேவைகள் தலைக்கு மேல நிற்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி செவி சாய்க்கணும்? செய்வன்ற கையை வைத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியாவது அதை தேடுறாரு. கர்த்தர் அப்படியாவது என்ன பண்றாரு? தேடுறாரு. அப்படி உண்மையாய் செவி சாய்க்க முயற்சி செய்யும் பொழுது கீழே இருக்கிற ஆசீர்வாதங்களை என்ன பண்ணும்? வந்து சேரும். ஒரு ஆமஞ்சலோமா. அதனால முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து என்ன செய்? எது கொடுத்து கேட்கணும்? காது கொடுத்து. ஒரு நாளைக்கு உங்க காதுல எத்தனை சத்தம் கேட்குது? ஹலோ, உங்க காதுல எத்தனை சத்தம் கேட்குது? எந்த சத்தம் அதிகமா கேட்குது? எந்த சத்தம்? கர்த்தருடைய சத்தம் அதிகமா உங்க காதுல கேட்குதா? மனிதர்களுடைய சத்தம் அதிகமா உங்க காதுல கேட்குதா? மனிதருடைய சத்தம் எதுக்கு கேட்கணுமோ அதுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? கேட்கணும். அக்கான மனிதருடைய சத்தமே உங்க காதுல கேட்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கிறோம், ஆமா, வேலை செய்யறோம், தொழில இருக்கிறோம், வியாபாரத்துல இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் சந்திக்கணும். அவங்க வேலையின் மித்தமா, வியாபாரத்தின் மித்தமா, தொழிலின் மித்தமா, படிப்பின் மித்தமா அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கணும். அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு அவங்க பேசுற தேவையான வார்த்தைகளை தொடர்ந்து காது கொடுத்து என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. அப்படி யாரு தேவையில்லாத வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க விரும்புறாங்களோ அவங்க கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா காதுடைய என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஏன்னா ஒரே நேரத்துல ஒரு எஜமானுக்கு தான் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும்.
அப்ப தீர்மானம் பண்ணணும், நான் உலக வார்த்தைகளை உலக சத்தத்தை நான் அதிகமா கேட்க மாட்டேன். என் கர்த்தருடைய சத்தத்தை நான் என்ன பண்ணுவேன்? அதிகமா கேட்பேன். என் கர்த்தருடைய சத்தத்தை அதிகமா கேட்கறதுக்கு நான் அதிகமான நேரத்தை நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒதுக்குவேன். எத்தனை ராமஜல போறீங்க? யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்படியே நீங்க கேள்வி கேட்கணும், நான் யாரோடு அதிகமா பேசுறேன்? எந்த வார்த்தைகள் அதிகமா பேசுறேன்? முதல் குறிப்பு முடிஞ்சிருச்சு, லேசா டச் பண்றேன். முதல் குறிப்பு முடிஞ்சிருச்சு. நான் யாரோடு அதிகமா பேசுறேன்? நான் எந்த வார்த்தைகள் அதிகமா பேசுறேன்? அது ரொம்ப 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 முக்கியம். நான் யாரோட வார்த்தைகளை என் இருதய காதுல அதிகமா கேட்கிறேன்? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அதிகமா உங்க இருதய காதுல கேட்டா உங்க இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? நிரப்பும். நீங்க உலகத்தாருடைய பேசுற வார்த்தைகளை, அவங்க பேசுகிற தேவையில்லாத வார்த்தைகளை, குழப்பமான வார்த்தைகளை, முரண்பாடான வார்த்தைகளை அதிகமா நீங்க கேட்டா அந்த வார்த்தை தான் உங்க இருதயத்தை நிரப்பும். அதாவது இருதயம் என்ற ஆவியை நிரப்பும். ஆவி நிறைவினால் என்ன பேசணும்? ஒரு பாரம்பரியத்துல பாருங்க. ஆமா, வெறி பிடிச்ச ஒருத்தர், ஆமா 5 மணிக்கெல்லாம் பாருங்க வாசல்ல வந்து அட்டென்ஷன்ல நிப்பார். நான் பார்த்துருவேன் பாருங்க. என்னை பார்த்தோன்னு அவருக்கு என்ன பொங்கி வரும்? சந்தோஷம். ஆமா, பொங்கி வரும். அவரு காய்கறி வாங்க போறாரு. ஆமா, காய்கறி விற்கிற அந்த நபர்கிட்ட, காய்கறி விற்கிறது ஆனா பெண்ணான்னு நான் சொல்லல, நீங்க விசாம பாருங்க, ஆணுன்னு சொல்லிட்டாரு பெண்ணுன்னு சொல்லிட்டாரு சொல்லிடாதீங்க. ஆமா, ஒரு போய் சொல்றாரு பாருங்க. ஆமா, பாரம்பரியத்துல அப்படியே பாருங்க தீவிரமா இருக்கிறவர் போய் சனியனே ஒரு முருங்கா கொடு, அப்புறம் ஓசி கொத்தமல்லி கொடுக்கல சனியனே. ஆவி நிறைவுனா என்ன பேசுது? வாய் பேசு. ஆவி நிறைவுனா என்ன பேசுது? வாய் பேசுது. நீங்க உண்மையா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தால் உங்க இருதயத்தை என்ன நிரப்ப? கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நம்ம இடையில நான் பேசினேன், லேசா ஆதாம குறிச்சு டச் பண்ண. ஆமா, கர்த்தர் வந்து ஆதாமுடைய நாசியில என்ன ஊதினார்? ஜீவ லேசா. வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ லேசா பேசினேன். அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசுறதுக்கு. கவனிங்க. அதனால நீங்க எந்த வார்த்தைகளை அதிகமா நீங்க காது கொடுத்து கேட்கறீங்க? எந்த வார்த்தைகளை? சில பேர் இருக்காங்க, ரோட்ல சண்டை நடந்தா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடி வந்து, ஏன்னா அவங்க பேசுற அந்த வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இன்பரகமா இருக்கு இல்லையா? வார்த்தையை கேட்கறதுக்கு உண்மையா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்கறது எப்படி இருக்கணும்? உண்மையா. என் வார்த்தைக்கு நீ ஏனோ தானே செவி சாய்க்க கூடாது. என் வார்த்தைக்கு எப்படி செவி சாய்க்கணும்? உண்மையாய். ஆமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி சாய்த்தல் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அடையாளமா. பாருங்க, 2வது குறிப்பு. இதை பார்த்து நம்ம முடிக்க போறோம். யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. எடுத்தீங்களா? யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறீங்களா வசனத்தை? யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். இப்ப உங்க கையில இருக்கிற வேதாகமத்தை எல்லாரும் கர்த்தருக்கு நேரம் தூக்கி காட்டு. எல்லாம் தூக்கி காட்டுங்க. நல்லா நல்லா காட்டுங்க. இதுதான் என்னது? நியாயப்பிரமாணம். இந்த புஸ்தகம்
உங்க வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது. அதனாலதான் சொல்றோம், பல ஆயிரக்கணக்கான வசனங்களை மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணணும், உள்ள வச்சுக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான வசனங்களை என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணணும், உள்ள வச்சுக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. புரியுதா? உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்படின்னா வேத புஸ்தகத்துல இருக்கிற மிகுதியான வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி நீங்களே ஒரு நடமாடும் வேத புஸ்தகமா என்ன பண்ணிடணும், மாறிடணும். இல்லையா? நீங்க நியாயப்பிரமாண புஸ்தகம்னு போட்டிருக்கிறதுனால ஒட்டு மொத்தமும் நியாயப்பிரமாண புஸ்தகம் நினைச்சிடாதீங்க. மோசேயுடைய நாட்கள்ல இது நடந்ததுனால அவன் மோசேயுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு, யோசுவாவுடைய ஊழியம் ஆரம்பமாகுது. அப்ப சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம். அன்னைக்கு 5 புஸ்தகம் இருந்தது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இந்த 5 புஸ்தகம் என்ன புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த 5 புஸ்தகங்களை பஞ்சாகமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இது முழு புஸ்தகம் நீங்க நினைச்சுக்கிறோம். வெளிப்படுத்துதல் வரைக்கும் இந்த புஸ்தகம் உங்க வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. பிரியக்கூடாது. அப்புறம் இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னா, உன் வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னா நீ என்ன செய்யணும், இந்த வார்த்தைகளை வாய் திறந்து என்ன செய்யணும், பேசிக்கிட்டே. எத்தனை பேர் வசனத்தை பேசிக்கிட்டே இருக்க விரும்புறீங்க? வசனத்தை என்ன பண்ணணும், பேசிக்கிட்டே. வசனத்தை பேசலைன்னா இனிமேல் வசனத்தை என்ன பண்ணுங்க, பேசுங்க. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு, வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருங்க. பேசணும். அப்புறம் இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். அப்புறம் அதை தியானிக்கணும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானா என்ன செய்வாய், நடந்து கொள்வாய். சொன்ன நானு உபாகம் 28:1 சொன்னேன், வார்த்தையை உண்மையா என்ன பண்ணணும், கேட்கணும். 2வது, கேட்டு ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை வாய் திறந்து என்ன பண்ணணும், பேசு. 3வது, அந்த வார்த்தையின்படியே வாழ்க்கையில என்ன செய்யணும், நடக்க ஆரம்பிக்கணும். ஒரு சொல்லுங்களேன். இப்ப எங்களுக்குலாம் ஒரு பேரு தேவ மனிதர். என்ன பேரு? தேவ மனிதன். அப்ப எங்களுக்கு தேவ மனிதன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பேரு, தேவ பிள்ளைகள். என்ன பேரு? யாருடைய பிள்ளைகள்? தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும், தேவ பிள்ளைகளா என்ன பண்ணணும், இருக்கணும். தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனா என்ன தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையிலே கேட்கிறதும், கேட்ட வார்த்தையை என்ன பண்றது, பேசுறதும், அந்த வார்த்தையின்படியே நடக்கிறதும். நல்லா கவனிங்க. யோசுவாவுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்ய சொல்றாரு, யோசுவாவுக்கு ஏன் கர்த்தர் இப்படி செய்ய சொல்றாரு, நல்லா கவனிங்க. மோசே யோர்தான்ல இருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான பார்த்தா, ஆனா கானானுக்குள்ள என்ன செய்யல, போகல. மலை மேல கூட்டு போய் மோசேக்கு யாரு அடக்க ஆராதனை நடத்தினா சொல்லுங்க. மோசேக்கு அடக்க ஆராதனை நடத்தினது யாரு? கர்த்தரே என்ன ஆராதனை பண்ணிட்டாரு, அடக்க ஆராதனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஜனங்களை யார் நடத்த போகிறா, யோசுவா. யோர்தானை தாண்டி நடத்தணும். அதுக்கப்புறம் பாருங்க பல யுத்தங்களை நடத்தணும். ஆமா, பல காரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க எரிகோவை தாண்டணும். எரிகோவை தாண்டி தான் போகணும். ஆமா, போய் தான் பாலும் தேனும் ஓடுகிற கானானை பிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோத்திரத்துக்கு எல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற கானான என்ன போட்டு அளந்து கொடுக்கணும் சொல்லுங்க. ஒரு தேசத்தை யோசுவா என்ன செய்யறான், ஆமா 11 கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறான்.
இந்த வேலைய மோசையினால செய்ய முடியாது போல. யாராலதான் செய்ய முடியும்? யோசுவானாலதான் செய்ய முடியும். மிகப்பெரிய பொறுப்புப்பா. இது நீ சரியா செஞ்சு முடிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? என் வார்த்தையை என்ன பண்ணணும்? பேசணும்பா. என் வார்த்தை உன் இருதயத்தை விட்டு நீங்கிடக்கூடாது. என் வார்த்தை உன் மனதை விட்டு நீங்கிடக்கூடாது. என் வார்த்தை உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்கிடக்கூடாது. நான் இப்ப சொன்னேன்ல, முருங்கைக்காய் வாங்கினாரு ஒருத்தர். ஆமா, அந்த வார்த்தையில வரக்கூடாது. வாய் திறந்து என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை. யாராவது உங்களை சபிச்சா நீங்க என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லணும்? நீங்க சபிக்காவ செஞ்ச. இப்ப பாரு, தமிழ் பாரம்பரியத்துல ஒண்ணு விடுவோம். என்ன விடுவோம்? கீழே இருந்து ஸ்லோ மோஷன் என்ன வர்றது? அப்படி இல்லை. யாராவது உங்களை சமைச்சா நீங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தை என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை நீ செய்யணும்ப்பா. அப்ப அந்த வார்த்தையின் முடி முதல் நீ நடந்து காட்டணும் யோசுவா. இதெல்லாம் நீ செஞ்சுட்ட, இந்த லட்சோதி லட்சம் மக்களை கச்சிதமா கொண்டு போய் எங்க சேர்த்துருவ? பாலும் தேனும் ஓடுகிற கானான்ல சேர்த்துருவ. அந்த தேசத்தை இவங்களுக்கு பிரிச்சு நீ என்ன செஞ்சிருவ? கொடுத்துருவ. எத்தனை ஆமென்ல போறீங்க? உங்களுக்கு ஆண்டும் பொறுப்பு கொடுத்துருக்க. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? பொறுப்பு இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. சில பேருக்கு பல பொறுப்பு இருக்கு. பல பொறுப்பு. எத்தனை பொறுப்பு இருந்தாலும் அவைகளை நேர்த்தியாய் செய்து சரியாய் செய்து முடிக்க வேண்டும் என்றால் பாருங்க, யோசுவா 1:8 என்ன பண்ணணும்? பிடிச்சுக்கணும். சாரி, முதல் பாருங்க, உபாகம் 28:1 பிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் யோசுவா 1:8 என்ன செய்யணும்? பிடிச்சுக்கணும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைய கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பொறுப்பை என்ன பண்ணும்? வரணும். பாஸ்டர், நீங்க பேசிக்கிட்டே இருங்க, மதிய சாப்பாடு கூட எங்களுக்கு தேவையில்லை, நாங்க 5 மணி வரை என்ன செய்யறோம்? நீங்க பேச பேச நாங்க என்ன பண்றோம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு அந்த பக்கம் என்ன பண்ணணும்? வரணும். நேரெல்லாம் நீங்க பார்க்காதீங்க பாஸ்டர். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் எப்ப முடிக்க சொல்றாரோ அப்ப முடிங்க. அது வரைக்கும் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கின்ற என்ன செய்யணும்? வரணும். வரணும், கேட்கணும். அப்புறம் கேட்ட வார்த்தையை என்ன பண்ணணும்? வாய் திறந்து என்ன செய்யணும்? பேசணும். வாய் திறந்து என்ன செய்யணும்? பேசணும். ஆமா, முன்னாடி பிரச்சனை இருக்கா? முன்னாடி குழப்பம் இருக்கா? முன்னாடி தீமை இருக்கா? பேசணும். எப்படி பேசணும்? மார்க்கு புஸ்தகம் சீக்கிரமா மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 11:23. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவன் பேசினபடியே ஆகும். வார்த்தையை கேட்கிறீங்க. இந்த உலகத்துல இந்த பூமியில ஒரு இருக்கிற பிசாசு அவங்க தான் இருக்கிறான். அவனுடைய உயர்வை ஒரு நாள் விரும்ப மாட்டான். உங்க முன்னேற்றத்தை ஒரு நாள் விரும்ப மாட்டான். உங்க ஆசீர்வாதத்தை ஒரு நாள் அவங்க விரும்ப மாட்டான். அதனால உங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுவான், தடைகளை கொண்டு வந்து போடுவான், போராட்டங்களை கொண்டு வந்து போடுவான். இப்ப அந்த பிரச்சனைகளுக்கு நேரா, உபத்திரவங்களுக்கு நேரா, தடைகளுக்கு நேரா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பேசும் பொழுது அவைகள் பெயர்ந்து போய் எங்க விழுகும்? சமுத்திரத்திலே போய் என்ன பண்ணும்? விழுகும். அப்புறம் அந்த வார்த்தையின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உபதேசம் எல்லாம் யாருக்கு? ஊருக்கு. இப்ப நான் இவ்வளவு பேசிட்டு கொஞ்சம் கூட அந்த வார்த்தைப்படி நான் நடக்கலன்னா நான் உங்களுக்கு சொன்னது பிரயோஜனம் இல்லாமலே போயிடும். அப்ப நம்ம எல்லாருமே வார்த்தையின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். வார்த்தையின்படி நடக்கணும். அதெல்லாம்
ஒத்து வருமாங்க? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, செயல்பாட்டுல அது ஒத்து வருமா? அப்படிலாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். வார்த்தையின்படி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். அப்படி முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கீழாக்காமல் என்னாகுவார்? மேலாக்குவார். வாளாகாமல் நீங்கள் என்ன ஆவீர்கள்? ஆமென். எவ்வளோ சேர்ந்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக கேட்பேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசுவேன். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையிலே நடக்க தீவிரம் பாராட்டுவேன். ஆகையால் கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குகிறார், வாளாக்காமல் தலையாக்குகிறார். இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருக செய்கிறார். என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். என்னை பெரிய மந்தையாக மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம்.